கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. தூதர்களை தொழுகைக்குரியவர்கள் அல்ல. ஆமாங்க, தேவதூதர்களை தொழுகை செய்யக்கூடாதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபொழுது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்கிறது தவறு என்று நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன்றத யோவானுக்கு எடுத்து சொல்கிறாரு. இந்த வசனங்களில் இந்த 2 வசனத்தையும் பாருங்க, நம் தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற இதுவை வலியுறுத்துகிறது. ஆமாங்க, நம்மை படைத்த நம் தேவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறதுங்க. சில சபைகளில் தூதர்களை வணங்குகிறார்கள். இது வேதத்திற்கு மாறானதுங்க. தூதர்கள் இயேசுவை தொழுகை செய்பவர்கள்க. ஆமாம், எபிரேயர் 1:6 பாருங்க, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்துக்கு பிரவேசிக்க செய்யும்போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள் என்றுள்ளது. ஆமாங்க, தேவதூதர்கள் யாரை தொழுது கொள்கிறார்கள்? நம் ஏசப்பாவை, இயேசு கிறிஸ்துவை தொழுதுக்கலாம். இப்போ புரியுதாங்க? ஆமாங்க, தூதர்களுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம் இருக்குதுங்க. மத்த 24:36 அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான அந்த 2ஆம் வருகை எந்த நாள் எந்த நேரம் என்று தெரியாது. ஆமாங்க, நம் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருப்போங்க. மத்த 24:31 கூட வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார். ஆமாம், எக்கால தொனியுடன் நம் ஏசப்பா வராரு. இயேசு கிறிஸ்து தூதர்களோடு வராரு. நாமும் ஆயுதமாகுவோம். வாருங்கள். ஆமென்.